அனைவருக்கும் வணக்கம். தொட்டனை தோறும் மணற்கேணி மாந்தர்க்கு கட்டளை தோறும் அறிவு என்பது வள்ளுவப் பெருந்தகையின் வாக்கு. நல்ல பல நூல்களை கற்க கற்க மனிதன் மனத்திலே ஒரு தெளிவு ஏற்படுகிறது. புத்தி தெளிவு இல்லாதவன் இந்த உலகிலே நன்னெறி பூண்டு வாழ இயலாது. ஒவ்வொரு நாளும் நமக்கு முன்பு வாழ்ந்திருந்த நம்முடைய முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்த அறிவுரைகளை தெரிந்து கொண்டிருக்க வேண்டியது அவசியமாகிறது. நூல்களை வாசிப்பது நல்ல பண்புகளை வளர்க்கும். ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்சம் ஒரு அரை மணி தியாகமாவது நல்ல நூல்களை வாசிப்பது நம்முடைய அறிவு விசாலமாவதற்கும் நம்முடைய வாழ்க்கை பக்குவப்படுவதற்கும் உதவிகரமாக இருக்கும். பகவான் ஸ்ரீராமருக்கு அவருடைய ஞானகுருவாகிய வசிஷ்ட மகாமுனிவர் அருளிச் செய்த யோக வாசிஷ்டம் என்கிற நூற்தொகுப்பை நாம் வாசித்துக் கொண்டிருக்கிறோம். பொதுவாக எந்த ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்றாலும் அதற்கு 3 விடயங்களை நாம் புரிந்தாக வேண்டும். சுருதி, யுக்தி, ஞானம் என்று சொல்வார்கள். சுருதி என்பது நூல்களை கொண்டு நாம் அறியக்கூடிய அறிவு. யுக்தி என்பது அதன் மூலமாக பெற்ற ஞானத்தை கொண்டு நம்மை நாமே தெரித்து கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் அல்லது நம்முடைய பிரயத்தனத்தால் ஏற்படக்கூடிய பட்டறிவு என்று கொள்ளலாம். இதன் விளைவாக தூய ஞானம் என்பது பிறக்கும். எனவே இந்த 3 நிலைகளையும் சரியாக கடைப்பிடிப்பவர்கள் நிச்சயம் வாழ்க்கையிலே வெற்றி காண்பார்கள் என்பது மூத்தோர் வாக்கு. இன்றைய பதிவிலேயும் பகவான் ராமருக்கு வசிஷ்ட மகாமுனிவர் சொன்ன மிக நுணுக்கமான சில அறிவுரைகளை பார்க்க இருக்கிறோம். புத்தியை சீர்திருத்தி வெகு நுட்பமாய் இருக்கச் செய்ய பிரயத்தனத்தால் தான் முடியும். ஆகாயத்தில் எவ்வளவு தூசி பறந்தாலும் அது எப்படி நிர்மலமாகவே இருக்கின்றதோ அதே மாதிரி நாம் புத்தியையும் எவ்வித நிலைமையிலும் களங்கமற்று வைத்திருப்பது அவசியம். பூமியை எவ்வளவுக்கு எவ்வளவு உழுது சீர்திருத்தி விதைக்கிறோமோ அதற்கு தக்கபடி பலனை நாம் அனுபவிக்கிறோம். அப்படியே புத்தியையும் பக்குவம் செய்து வைத்தால் அதற்கேற்ற பலனை காண்போம். புத்தியின் தெளிவால் வஸ்துக்களில் விஷயங்களிலும் நான் என்னும் நினைவும் ஐக்கியமும் நீங்கும். அதாவது அகங்காரமும் பந்தமும் ஏற்படாமல் இருக்கும். இப்படியே பழகி வந்தால் தகுந்த காலத்தில் எல்லாம் தியாகம் செய்யப்பட்டு மனம் என்பது நிர்மலமான ஆகாயத்தை போலுள்ள சித்தாக விளங்கும். இந்த ஸ்திதியில் எல்லாம் சமநோக்கத்துடன் பார்க்கப்படும். நம்முடைய இந்த உலக வாழ்க்கையை நம்முடைய முன்னோர்கள் பந்தம் என்றே குறிப்பிட்டார்கள். சம்சார பந்தம், உலக பந்தம் என்றே குறிப்பிட்டார்கள். பந்தம் என்றால் கட்டி வைக்கப்படுவது. இந்த உலகத்தோடு நம்மை இணைத்து வைத்திருப்பது, அதாவது கட்டி வைத்திருப்பது எது என்று கேட்டால் புலன்கள் தான். புலன்கள் வழியாக நமக்கு ஏற்படக்கூடியவற்றால் ஆசை ஏற்படுகிறது. ஆசையே துன்பத்திற்கு காரணம். ஆசை எப்படி வருகிறது? 5 புலன்கள் வழியாக வருகிறது. பார்த்தல், கேட்டல், சுவைத்தல், நுகர்தல், ஸ்பரிசித்தல் ஆகிய காரணங்களால் ஆசை என்பது ஏற்படுகிறது. புலன்கள் வழியாக செல்லக்கூடிய மனத்தை அதன் போக்கிலிருந்து திருப்பி உருவமுத்தியத்தை நோக்கி எவர் ஒருவர் நிலைநிறுத்துகிறாரோ அவர் மாத்திரமே தூய ஞானத்தை பெற முடியும் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லுகிறார்கள். ஆசைகள் தான் எல்லா துன்பங்களுக்கும் காரணம். எனவே புலன்கள் வழியாக செல்லக்கூடிய மனத்தின் போக்கை தடுத்து நிறுத்த வேண்டியது அவசியமாகிறது. பந்தம், சம்சாரம் என்பவைகள் மனது எவற்றை கருதி செல்லுகிறதோ அவைகளால் ஏற்படுகின்றன. ஆகையால் வேண்டும் வேண்டாம் என்னும் நிலைதான் பந்தங்களுக்கு காரணமாயிருப்பதால் இவைகளை முதலில் தியாகம் செய்யப்பட வேண்டும். இவ்விரண்டும் 2 வித குரங்குகளாக இருந்து கொண்டு நம்மை சதா சஞ்சல நிலையில் வைத்து சாந்தியின்றி செய்கின்றன. இவைகளுக்கு இடம் கொடுக்காமல் இருக்க சதா விசாரணை செய்வதால் தான் முடியும். அப்படி செய்து வந்தால் சம்சாரமாகிய விருட்சத்திற்கு வேர் அறுபட்டது போலாகும். இதுவே மகா வைராக்கியம் எனப்படும். வைராக்கியம் என்பது மன உறுதி, மகா வைராக்கியம் என்பது தீவிர மன உறுதி என்று கொள்ளப்படும். வெறுமனே எடுக்கக்கூடிய முடிவுகளால் எந்த ஒரு பயனும் கிடைக்காது. தீவிரமாக எடுக்கக்கூடிய முடிவுகள்தான் ஆழ்மனத்தை பற்றியிருந்து நம்மை செம்மைப்படுத்தும். இதை விளக்கும் விதமாக இளம் வயதிலே நான் அறிந்திருந்த ஒரு சிறு கதையை இங்கே சொன்னால் பொருத்தமாக இருக்கும். ஒரு சமயம் ஒரு வீட்டிலே கணவன் உணவருந்தி கொண்டிருந்தான். மனைவி அழுதபடியாக கணவனுக்கு உணவு பரிமாறிக் கொண்டிருந்தாள்.
ஏன் அழுகிறாள் என்று ஒரு வார்த்தை கூட கணவன் அந்த பெண்ணிடம் கேட்கவில்லை. சாப்பிட்டு முடித்து கைகளை ஒரு துவாலையிலே துடைத்து தோளிலே போடும்போது, நான் அழுது கொண்டிருந்தேனே, எதற்காக அழுதேன் என்று கேட்டீர்களா என்று கேட்டாள். சரி சொல், எதற்காக அழுதாய் என்று கணவன் கேட்கிறான். என் அண்ணி வந்திருந்தாள். என் அண்ணன் சன்னியாசியாக போவதாக சொல்லியிருக்கிறானாம். அதுகொண்டு என் அண்ணி மிகவும் ஆழ்ந்த வருத்தத்தோடு அழுதுவிட்டு சென்றாள். எனக்கு துக்கம் தாங்க முடியவில்லை என்று சொல்லி புலம்பினாள். பொறுமையாக அவள் சொன்னவற்றையெல்லாம் கேட்டுக்கொண்ட கணவன் மனைவியை பார்த்து சொன்னான், உன் அண்ணன் சொல்வான், செய்ய மாட்டான். அவனுக்கு மன உறுதி போதாது. உன் அண்ணன் சொன்ன அந்த காரியத்தை இதோ நான் செய்கிறேன் பார் என்று கூறி வீட்டை விட்டு வெளியேறியவன்தான். அப்படியே சன்னியாசியாக சென்று விட்டான். தீவிர வைராக்கியம் என்பது இப்படி இருக்கும். ஆலோசித்து 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 எந்த முடிவும் எடுக்காமல் இறுதியிலே தவறான முடிவுகளை எடுக்கும் நிலையே மனிதர்களிடம் காணப்படுகிறது. எந்த ஒன்றையும் தீர்மானித்து விட்டால் அப்போதே செய்தாக வேண்டும். இது இங்கே சொல்லுவதற்கு ஒரு காரணமும் இருக்கிறது. நம்மை சந்தித்த சிலர் சித்தவித்தை என்கிற வாசிப்பயிற்சியை கற்றுக்கொள்ள விரும்புகிறார்கள். அதற்கு சிறிது கால அவகாசம் வேண்டும் என்றும் சொல்கிறார்கள். இதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் என்ன தெரியுமா? என் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்ய வேண்டும், குடும்ப கடமைகள் நிறைய இருக்கின்றன, எல்லா கடமைகளையும் முடித்துவிட்டு அதன் பிறகு நான் தீட்சை பெற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லுவதை வியப்போடும் வேதனையோடும் பார்க்க வேண்டியிருக்கிறது. அலை எப்பொழுது ஓய்வது, தலை எப்போது முழுகுவது? குடும்பம் பந்தம் என்பது எப்போதும் இருந்து கொண்டேதான் இருக்கும். இப்படி குழப்பவாதிகளாக இருப்பவர்கள் எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியாது. இங்கே ஒரு கதையிலே சொல்லப்பட்ட கணவனைப் போல தடுதியிலே முடிவெடுக்காவிட்டால் வாழ்நாள் முழுவதும் எந்த ஒரு முடிவையும் எட்டிப்பிடிக்க முடியாமல் தொலைத்துவிட வேண்டிய நெருக்கடி ஏற்படும். இம்மனதென்பது வாஸ்தவத்தில் ஆத்மாவை தவிர்த்து வேறல்ல. ஸ்பந்தம் அல்லது பிராணன் ஆத்மாவுடன் சேர்கையில், அதாவது ஆத்மா ஸ்பந்திக்கையில் மனதென்ற தோற்றம் ஏற்படுகிறது. இப்பிராணன் அல்லது ஸ்பந்த சக்தி ஜடஸ்வரூபம். ஆகையால் மனதும் அவ்வண்ணமாகிறது. இந்த ஸ்பந்தம்தான் கலனை அல்லது சங்கல்பம் எனப்படும். சங்கல்பமாவது அசைவு. இவ்வசைவே பிராணன் எனப்படுவதும். உதாரணமாக, வெகு தூரத்தில் இருக்கும் ஒரு பொருளை நாம் தியானிக்கும் போது அப்பொருள் தோற்றத்தில் ஏற்படுவது பிராணனால். இதைத்தான் மனம் என்று சொல்லுகிறோம். ஆத்மா இங்கும் அங்கும் சாட்சியாய் இருப்பதால் இவ்விரண்டு இடத்திற்கும் நடுவில் பிராணஸ்பந்தம் ஏற்பட்டு தோற்றம் உண்டாகிறது. இந்த கருத்துக்களை எங்கோ கேட்டது போல இருக்கிறது அல்லவா? ஆம், ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்களால் அருளி செய்யப்பட்ட சித்த வேதத்திலே இந்த கருத்துக்கள் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆன்மாவிலிருந்து வெளிப்பட்டு வந்த ஜீவசக்தியாய வாயுதான் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்கிற நான்காக பரிணமித்திருக்கிறது என்பது ஞானபிதா சொன்ன கூற்று. மனம்தான் சகலத்தையும் சிருஷ்டிக்கிறது. மனத்தின் ஒரு கூறாக இருக்கக்கூடிய அகங்காரம் மற்றும் புத்தி ஆகிய இந்த இரண்டும் தான் பார்த்த, கேட்ட, படித்த, பழகிய, உற்ற, உணர்ந்த, சுவைத்த அனைத்தையும் கொண்டு பற்பல விதமாக இந்த உலகத்தை சிருஷ்டி செய்கின்றன. இதில் சங்கல்பம் என்பது மனதில் ஏற்படக்கூடிய சலனம். அது எண்ணங்களாகவும் மாறி அமைகிறது. மனதை கட்டுப்படுத்துவதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா என்று கேட்டால் அது வாசி என்பதாகவே இருக்கிறது. சுவாசத்தை கட்டுப்படுத்தினால் மனம் கட்டுப்படும். மனதை கட்டுப்படுத்தினால் சுவாசம் கட்டுப்படும். ஆழ்ந்து உறங்கும் ஒருவன் மனதை அமைதியாக ஒடுக்கி நிறுத்தி விடுகிறான், அதாவது சுளுத்தி என்கிற கனவற்ற உறக்கத்திலே. அப்போது சுவாசம் மிகவும் சன்னமாக மாறிப்போகிறது. இதுதான் யோக சாதனம் பழகுபவர்களுக்கான நுணுக்கமான அறிவுரை. ஆழ்ந்த உறக்கத்தில், அதாவது சுளுத்தி என்கிற நிலையிலே எப்படி சுவாசமானது மிகவும் மென்மையாக இருந்ததோ, எப்படி மனதிலே எந்தவிதமான சலனமும் இல்லாமல் மனம் அமைதியாக ஜீவனிலே சென்று லயித்திருந்ததோ, அது போன்ற நிலையை நனவிலே உணர்வோடு கூட ஒரு யோக சாதகன் அடைய முற்பட வேண்டும். அப்படி அடைந்துவிட்டால் அதுதான் உண்மையான பேரானந்தம் என்பது நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த கருத்தாகிறது. எது எப்படியாக இருந்தாலும் மனம் வேறு, பிராணன் வேறு என்று கருதுவது தவறு. பிராணனில் இருந்துதான் மனம் வந்தது. அதாவது ஆத்மாவும் மனமும் வேறு வேறல்ல. ஆத்மா என்பது நிலைத்த சக்தி, மனம் என்பது அதிலிருந்து வெளிப்பட்டு வந்த ஜீவசக்தியாகிய வாயுவின் சலனங்கள் தான் என்பதை புரிந்து கொண்டு விட்டால்
நம்முடைய வாழ்க்கையிலே குழப்பங்கள் தீர்ந்துவிடும். சரி, இதை சாதிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? பிராணாயாமம் செய்ய வேண்டும். பிராணாயாமம் செய்தால் மனம் பயப்படும். மனம் பயப்பட்டால் உலக பந்தங்களிலிருந்து விடுபடுவதற்கான வழி தெரிய ஆரம்பிக்கும். பிராணாயாமம் என்பது என்ன? மேல் சொல்லப்பட்ட பிராணனை அடக்கும் நிமித்தம் பிராணாயாமம் என்ற நியமம் யோக மார்க்கத்தை அனுசரிப்பவர்களால் ஏற்படுத்தப்பட்டது. இதனால் பிராணனை அடக்குவதற்காக பொருள்படுத்த வேண்டுமே அல்லாது பிராணவாயுவை என்று அல்ல. அதாவது சஞ்சலத்தையே தொழிலாக கொண்ட மனத்தை அசைவின்றி செய்வதே பிராணாயாமம், மூச்சை அடைப்பதல்ல. இது விபரீத அர்த்தம் என்பதற்கு சந்தேகமில்லை. இந்த பிராணாயாமம் அச்சியத்திற்கு ஆசைகளை ஒழிப்பதும் பழக்க வழக்கங்களை ஒழிப்பதும் வைராக்கியமும் தேவை. இவைகளை அனுசரித்து அபியசித்து வந்தால் மனது அடங்குவதுடன் பிராணவாயுவின் கதியும் ஒழுங்குபடும். இங்கே தெளிவாகவே வசிஷ்ட மகாமுனிவர் ராமருக்கு சொல்லுகிறார், ராமா, நீ உன் மனதை அடக்க வேண்டும் என்று விரும்புகிறாயா? சுவாசத்தை ஒழுங்குபடுத்து, சுவாசத்தை நேராக்கு. ஆனால் சுவாசத்தை அடக்கினால் மனம் அடங்கும் என்பது பொருள் அல்ல. உண்மையிலேயே பிராணனை ஒடுக்குவது அல்லது பிராணாயாமம் செய்வது என்றால் என்ன என்றால், சலித்து கிடக்கும் ஜீவசக்தியாய வாயுவை ஒருங்கிணைத்து புருவ மத்தியத்திலே நிறுத்துவதுதான். அதாவது எண்ணங்களின் போக்கை தடுத்து நிறுத்த வேண்டும். மனதோடு பேச வேண்டும். நெஞ்சொடு கிளத்தல் என்கிற வகையிலே நெஞ்சொடு பேச வேண்டும். இந்த புலன்கள் வழியாக பார்க்கக்கூடிய இந்த உலகம் மாயை என்பதை மனத்திற்கு எடுத்துச் சொல்லி புரியப்படுத்த வேண்டும். இதற்கு சற்று நீண்ட நெடிய காலம் பிடிக்கத்தான் செய்யும். மனத்தை பக்குவப்படுத்தாமல் வெறுமனே காற்றை ஏற்றி இறக்கி மூச்சை அடக்கி செய்யக்கூடிய பயிற்சியால் யாதொரு பயனும் கிடையாது. சுவாசத்தை ஒழுங்குபடுத்தும் போதே மனதோடு பேச வேண்டும், சங்கல்பம் செய்ய வேண்டும். மனமே, இந்த உலக வாழ்க்கை என்பது பொய்யானது. இந்த மாய வாழ்க்கையிலே நீயும் உழன்று என்னையும் உணர்த்தும்படியாக செய்து விடாதே என்று பேசி பழக்கப்படுத்த வேண்டும். மனதோடு பேசி பக்குவப்படுத்தி அதை புருவ மத்தியத்திலே ஒடுக்கி பழக வேண்டும். மனதை ஒடுக்குவதுதான் பிராணாயாமமே அல்லாது மூச்சுக்காற்றை அடக்குவது அல்ல என்கிற கருத்தை வசிஷ்ட மகாமுனிவர் ஸ்ரீராமருக்கு சொல்லியபடியாக நாமும் அறிந்தோம். மேலும் வசிஷ்டர் சொல்லக்கூடிய பல நுணுக்கமான கருத்துக்களை அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளிலே தொடர்ந்து பார்க்கலாம். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.